வாங்க இன்றைக்கி பன்னீர் சாதம் செய்யலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அன்றைக்கி பன்னீரை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நறுக்கி வச்சுருக்கேன். அதில் வந்து மிளகுத்தூள், உப்பு அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு கடாய் ஆன் பண்ணிக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பன்னீர் வந்து கொஞ்சம் கேப்பு விட்டே போடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல். பன்னீர் வந்து ஒரு சைடு வேகவும் திருப்பி விட்ருங்க. 2 சைடும் வெந்துருச்சு பாருங்கள். இப்போ வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நல்லா அந்த கடாயை நல்லா சுத்தமாக வலிச்சிருங்க. க்ளீன் பண்ணிவிட்டு அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி ஊற்றிட்டு அதில் 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அது நல்லா வதங்கவும். அதுக்கப்புறம் வெங்காயம், கேரட்டு இந்த ஷேப்பில் நறுக்கி வச்சு போட்டுக்கிறோங்க. அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து ரொம்ப போட்டுறாதீங்க. இப்போ காயில் ரொம்ப போட்டிங்கன்னா அதிகமாயிரும். சாதத்தில் சேர்த்து போட்டுக்கலாம். நான் வந்து சாதத்திலே போட்டு வச்சுருக்கேன் உப்பு. நீங்கள் கொஞ்சம் அதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதக்கி விட்டுலாம். அதுக்கப்புறம் சாதத்தை போட்டு எல்லா சாதத்தையும் போட்டுருவோம். எல்லா சாதத்தையும் சேர்த்தாச்சு. அதுலேயே மிளகுத்தூள் அதனால் கொஞ்சம் போட்டுக்கலாம். உங்களுக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுங்க அதிகமாகவே. அது ஜோயா சாஸும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ சாஸு அதையும் சேர்த்துக்கிடுங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த பன்னீரை சேர்த்து அதோட பன்னீரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்ருலாம். எல்லாத்தையும் உடையாமல் நல்லா கிண்டி விட்ருங்க. பாருங்கள், பன்னீர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுங்க. யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோவுக்கு.